வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்னா என்னன்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சிஎஸ்எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாங்குவேஜ் HTMLஓட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாரி நம்ம வந்து திங்க் பண்ணிப்போம். ஏன்னா வந்து HTML வந்து பிளெயினா இருக்கும். நம்ம சிஎஸ்எஸ் குடுத்தோம்னா தான் அத டிசைன் பண்ணி ஒரு மாரி அழகா காட்டுறதுக்கு தான் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்றோம். ஸோ சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். நீங்க HTML வந்து வீடியோஸ் தெரியலனா, அத பார்க்காம இத வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஸோ HTML வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. நான் ஐ பட்டன்ல வந்து வீடியோவோட லிங்க் குடுக்குறேன். ஓகே. நம்ம இப்ப சிஎஸ்எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சிஎஸ்எஸ் ஏன் யூஸ் பண்றோம்னா, நெறைய டிசைன் அப்புறம் வந்து அந்த லேஅவுட் இப்ப உங்க ஸ்க்ரீன் உங்க லேப்டாப்போ இல்ல உங்க மொபைல் ஸ்க்ரீனோ சைஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப என்னோட ஃபோன் சைஸ் ஸ்க்ரீன் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ எல்லா சைஸ் ஸ்க்ரீனுக்கும் நம்ம வந்து ஒரே மாரியான டிசைன் வந்து குடுக்கணும்ல. அது வந்து சிஎஸ்எஸ்ஸால தான் முடியும். மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கோர்ஸ்ல அதெல்லாம் கவர் பண்றோம். ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே வந்து அது வந்து கரெக்ட்டான எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் ஃபிட் ஆகுற மாரி வந்து சிஎஸ்எஸ்ல நம்மளால எழுத முடியும். அதே மாரி வந்து HTML 3.2ல வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாரி ஃபாண்ட் டாக், கலர் அட்ரிபியூட் இதெல்லாம் வந்து HTML 3.2ல இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளதுலயும் இருக்கு. பட் அதுல வந்து ஏன் என்ன பண்ண முடியாது? அதுல வந்து ஏன் ப்ராப்ளம் அப்டின்னா, நீங்க இப்ப வந்து இந்த H1ல வந்து நான் இப்ப இங்க ஒரு ஸ்டைல் எழுதுறேன்னு வச்சுக்கங்க. ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ கலர் ஆஃப் ரெட்ன்னு நான் எழுதிர்றேன். எழுதிட்டேன்னா, நான் இப்ப இதே மாரி வந்து index2.htmlன்னு ஒண்ணு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதே லைன் அங்கேயும் இருக்கு. நான் இங்க இந்த லைன் இப்ப இந்த ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ கலர் ஆஃப் ரெட் நான் அங்கேயும் தூக்கி போடணும். இப்ப இதே மாரி வந்து நான் இந்த மாரி நெறைய ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபைல்லயும் நான் வந்து இத எடுத்து எடுத்து போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல இந்த ஸ்டைல வந்து. ஸோ இத சால்வ் பண்றதுக்கு தான் வந்து W3C வந்து சிஎஸ்எஸ்ஸ கிரியேட் பண்ணாங்க. நம்ம இப்ப ஒரு ஃபைல்ல அந்த இத எழுதிட்டு, நம்ம எத்தன ஃபைல்ல வேணா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் இன்ட்ரோ டூ சிஎஸ்எஸ் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஒரே ஸ்டைல் ஷீட் வச்சு நீங்க மல்டிபிள் HTML ஃபைல்ஸ நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க பிளெயினா HTML எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா ஒரு வெப் பேஜ பார்த்தோனே அட்ராக்டிவா இருக்கணுன்றது நம்ம சிஎஸ்எஸ்னால மட்டும் தான் முடியும். ஸோ சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம வந்து சொல்றது எப்படின்னா, இப்ப சிஎஸ்எஸ் ரூல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்டர் அண்ட் டிக்ளரேஷன் பார்ட் இப்படி தான் வந்து இருக்கும். இந்த H1ன்னு இருக்குங்களா? இந்த H1ன்னு இருக்கிறது வந்து செலக்டர். இப்ப வந்து இந்த ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டூ கலர் ரெட் இது வந்து டிக்ளரேஷன் பார்ட். இப்ப இந்த கலர்ன்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல ரெட்ன்னு இருக்குல்ல, இது வந்து அதோட வேல்யூ. இந்த மொத்த பார்ட் தான் வந்து டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது செலக்டர், இது டிக்ளரேஷன். ஸோ வந்து இதுதான் வந்து சிஎஸ்எஸோட பேசிக்ஸ். இப்ப நான் கலர் இஸ் ஈக்குவல் டூ ரெட்ன்னு குடுத்தேன்ல, இது நம்ம ப்ரௌசர்ல போய் என்ன ரெண்டர் ஆகுதுன்றத போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பார்த்தீங்களா? கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்ப இந்த மாரி வந்து நான் ஸ்டைல் பண்றோம்னு நெனைக்கிறேனோ, எனக்கு இது பியூட்டிஃபுல்லா இதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன்னா, நான் அது எல்லாமே சிஎஸ்எஸ்ல தான் பண்ண முடியும். ஸோ சிஎஸ்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து ஸ்டைலிங் தானே, ஃபங்ஷனாலிட்டில கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃபங்ஷனாலிட்டில கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ, அதே அளவுக்கு நீங்க ஸ்டைல்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபங்ஷனாலிட்டி எல்லாம் எழுதி எல்லாமே ஒர்க் ஆகலாம். பட் ஒரு பேஜ பார்த்தோனே அட்ராக்டிவா இருக்கிறது சிஎஸ்எஸ் தான். ஸோ நீங்க வந்து சிஎஸ்எஸ்ஸ ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா பார்க்கணும். இவ்வளோ தான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.